Hi friends, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வருஷம் அக்ஷய திருதிக்கு நாங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காட்ட போகிறேன். அண்ட் இந்த வாட்டி வந்து நாங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எப்படி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா நான் ஆல்ரெடி அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் நீங்களும் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் வந்து என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் ஏதாச்சும் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த வாட்டி வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா கோல்டு காயின் தான். ஸோ ரொம்ப நாளாகவே வந்து இந்த அஷ்டலக்ஷ்மி காயின் வாங்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணோம். அண்ட் அக்ஷய திருதிக்கு கோல்டு காயினுக்கு நோ வேஸ்டேஜ் இல்லையா. ஸோ ஒன்லி ஜிஎஸ்டி அண்ட் கோல்டு ரேட் பே பண்ணிவிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ மிச்ச நேரத்துலலாம் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 2% போடுவாங்க வேஸ்டேஜ். அக்ஷய திருதின்றதால ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நான் அக்ஷய திருதி ஆஃபர்ஸையும் ஆல்ரெடி நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் போய் பார்த்து என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து நேற்று ஆர்டர் போட்டிருந்தேன் May 3. எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி வந்து May 8 கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி எனக்கு இன்றைக்கி மெசேஜ் வந்திருக்கு டிஸ்பேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ May 8க்குள்ளே என்றைக்கு வேணால் டெலிவர் ஆகலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்கு வந்து கேன்சல் பண்ண முடியாது. நீங்கள் இந்த ஆர்டரை எப்போவுமே கோல்டு காயின் ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து கேன்சல் பண்ண முடியாது. அதே வந்து நீங்கள் ஜுவல்லரி எல்லாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆர்டரை கேன்சல் பண்ணலாம் அண்ட் அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 7 to 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களோட ஒரிஜினல் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். பட் காயின்ஸை வந்து நீங்கள் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நினைக்கலாம் இது சேஃப்டியா இல்லையா, எப்படி நம்ம கோல்டு வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு. ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் இது சேஃப் தான். நான் நிறைய ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ மினிமம் 1 கிராம் ஆச்சு பர்ச்சேஸ் பண்ணால் தான் நம்ம வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகே, என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பார்சல் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இதோட அன்பாக்சிங் வீடியோவை நான் போடுறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.